கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த சில நாட்கள் ஊழியத்து நிமித்தமாக பல இடங்களுக்கும் பல மனிதர்களையும் சந்திக்க வேண்டியிருந்ததுனால ஒவ்வொரு நாளும் என்னால் இந்த காலை தியானத்தை பதிவு செய்து அனுப்ப முடியவில்லை. தயவுசெய்து நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட இந்த காலை தியானத்தின் மூலம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். சமீப காலத்தில் நம்முடைய தமிழகத்தில் ஆராதனைகளிலே சினிமா பாடல்களை பயன்படுத்துவது பெருகி வருகிறது. முதல்ல ஒருத்தர் ஒரு சினிமா பாட்டை பாடி இதன் மூலமாக கடவுளை எப்படி ஆராதிக்கலான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இப்போது சமீபத்தில் என்னுடைய சபையை சேர்ந்த ஒரு வாலிப தம்பி ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலை அனுப்பிச்சிருந்தார். அதில் ஒரு போதகர் ஒரு காதல் பாடல், ஒரு காதலன் காதலிக்காக பாடுகின்ற ஒரு பாடலை சபையில் பாடி இதை வச்சு எப்படி ஆராதிக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம், இப்படி தான் ஆராதிக்கணும்னு சொல்லி அதுக்கு தகாத அர்த்தங்களை கொடுத்து கடவுளை ஆராதிப்பதாக பிரசங்கிப்பதை நான் பார்த்தேன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்ச பாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தில் யாக்கோபு கடவுளுடைய ஞானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை விளக்கும்போது அவர் பயன்படுத்துகிற சில பதங்கள், கடவுள் அருளுகிற ஞானம் சுத்தமுள்ளதாக இருக்கும். இப்போ கடவுள் ஒரு மனிதனை தனக்கென்று பயன்படுத்துகிறாரே என்றால் அந்த மனிதன் அவனுடைய வாயின் வார்த்தைகள், அவனுடைய நினைவுகள், அவனுடைய போதனைகள் அனைத்தும் விசுவாசிகளை சுத்தத்தின் பாதையிலே, பாத் ஆஃப் கிளன்லினஸ், இன்னொரு விதத்தில் நம்ம சொல்லணும்னா பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துவதாய் இருக்கும். ஒரு ஒரு உலக கவிஞன் ஒரு காதல், காமம் போன்ற எண்ணங்களை கலந்து எழுதுவதை கடவுளை சித்தரிப்பதாக நாம் ஒருபோதும் பயன்படுத்த முடியாது. சில நேரங்களில் சுவிசேஷ பிரசங்கங்களில் ஒரு சில சினிமா பாடல்களையோ இல்லை திருக்குறளையோ மேற்கோள் காண்பித்து இந்த பாடலில் இப்படி சொல்லியிருக்காங்க. அது ஏன்னா நம்ம அவிசுவாசிகளோடு நம்ம பேசுகிறப்போ அவங்க அதை புரிந்து கொள்வதற்காக. இப்போது மரணத்தை பற்றி பேசுகிற ஒரு சில பாடல்கள், இல்லை ஒழுக்க சீர்கேடுகளை குறித்து பேசுகிற ஒரு பாடல்களை சமுதாயத்தின் நிலையை பிரதிபலிப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க. இந்த முறை அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மார்ஸ் மேடையிலே அத்தேனே பட்டணத்திலே செய்த பிரசங்கத்தின் அடிப்படையில் உங்கள் கவிஞர்களே இப்படி சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கவிஞர்களை அவர் மேற்கோள் காண்பிக்கிறார். அப்போ அது எங்கே பயன்படுத்தப்படுது? சுவிசேஷ ஊழியத்தில் மனிதனுடைய பாவத்தையும் சமுதாயத்தினுடைய சீர்குலைவையும் புரிந்து கொள்ள வைப்பதற்காக நம்ம பயன்படுத்துகின்றோம். ஆனால் அதை கொண்டு கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் ஆராதிக்கிற ஒரு ஆராதனையில் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது அவர்கள், அந்த போதகர்கள் எல்லாம் முதலாவது ரட்சிக்கப்பட்டவர்களா என்ற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்புகிறது. இரண்டாவது, அந்த போதகர்கள் ஆண்டவரை அறிந்தவர்களா, கடவுளுடைய வசனத்தை அறிந்தவர்களா? ஏன்னா நம்ம பார்த்தோம்னா நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். இப்போ இப்படி அசுத்தமான காரியங்களை பயன்படுத்துபவர்கள் ஒரு நாளும் கடவுளுடைய ஊழியர்களாக இருக்க முடியாது. ஆனால் செவித்தின உள்ளவர்கள், அதாவது அதை விரும்புகிறவர்கள், இந்தியாவில் நல்ல உலகத்தில் எதை செஞ்சாலும் ஒரு கூட்டம் என்ன பண்ணும், பின்னாடி போம். இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி அகமதாபாத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு இசை கச்சேரி, அந்த கச்சேரிக்கு திரளான கூட்டம் போனாங்க. மைக்கேல் ஜாக்சன் பின்னாடியும் போகிற மாதிரி இந்த போதர்களுக்கு பின்னாடி, போதர்கள் இந்த கள்ள ஊழியர்களுக்கு பின்னாடி நிறைய பேர் போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தேவ ஞானம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும். இரண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது அன்பை பிறப்பிக்கிறதா இருக்கும். இந்த ஊழியர்கள் அடுத்து அவங்களுடைய மனநிலை எப்படின்னா, ஊழியத்தில் இருக்கிற மூத்த போதகர்கள், இப்போ மூத்த போதகர்கள் ஒரு சிலர் அவருடைய தவறுகளை சுட்டி காட்டும்போது அந்த மூத்த போதகர்களை கெட்ட வார்த்தைகள் மூலமாக அவர்களை திட்டுவது, இல்லை என்றால் மிகவும் கடினமாக பேசி தன்னுடைய பாவத்தை நியாயப்படுத்துவதற்காக, நான் ஒரு போதகர் குடும்பத்திலேருந்து வரல, நான் ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்திலேருந்து வரல, இல்லை நாங்களாம் ரொம்ப வாலிபர்களாக இருக்கிறோம், நாங்கள் வளர்றது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி
அவர்கள் மீது அபாண்டமான பழியை சுமத்தி விசுவாசிகளுக்குள்ளாக பிளவை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. விசுவாசிகளுக்குள்ளாக அன்பை உண்டு பண்ணாம பிளவை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்க. யாரா என்னைய கேள்வி கேட்க முடியும்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இது என்னுடைய இஷ்டம், யாருமே என்னைய கேள்வி கேட்க முடியாது. தேவனுடைய ஞானம் அப்படிப்பட்டதல்ல. தேவனுடைய ஞானம் ஒரு நபர் தன்னை கண்டிக்கும் போது தன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்புது. பவுல் பேதுருவை கண்டித்த போது பேதுரு தன்னுடைய மாய்மாலத்தை உணர்ந்தார். பர்னபா பவுலை கண்டித்த போது, அது மார்க்குவை நான் கூட்டிக் கொண்டு போக மாட்டேன் என்று பவுல் சொன்னபோது, உன்னோட நான் ஒத்து போக முடியாதப்பா, நான் மார்க்குவை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று சொல்கிறார். பின்னாடி பவுல் தன்னுடைய தவறை உணர்ந்து மார்க்கு ஊழியத்தில் மிகவும் பிரோஜனமான ஒரு பாத்திரம், அவனை என்னிடத்தில் அழைத்து வா என்று அவர் கேட்டுக்கொள்வதை பார்க்குறான். அப்போ வேதத்திலேயே அப்போஸ்தலர்களுக்குள்ளாக ஒருவர் தவறு செய்யும் பொழுது மற்றொருவர் திருத்துவதை அவர்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டார்கள். இந்த ஊழியக்காரர்களோ அவருடைய வாழ்க்கையில் தாழ்மை இல்லை. அடுத்து அவங்களுடைய ஆடம்பரமான வாழ்க்கை, அவங்க ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பணத்தை சம்பாதிக்கும் நூதன வழிகளை பின்பற்றுகிறவர்கள். அவங்களுடைய எய்ம் என்னது? பெரிய பணக்காரனா, ஆடம்பரமான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழணும், கடவுளை உயர்த்துறதோ, கடவுளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்தி கொள்கிறாங்க தங்களுடைய வியாபார நுட்பத்திற்காக. தங்களுடைய பண ஆசை, பொருள் ஆசை, சில சமயத்தில் தங்களுடைய மாம்சத்தின் இச்சைக்காக கடவுளையும் வேத வசனத்தையும் பயன்படுத்தி மக்களை வஞ்சிக்கிற கூட்டமாக இருக்கிறார்கள். எனவே எனக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் பிறரை குறித்து பேசுவது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. என்னுடைய சபையில் கூட பல ஊழியங்களையோ ஊழியக்காரர்களையோ குறித்தோ நான் பேசுவதை கூடுமானம் மட்டும் தவிர்ப்பேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமும் பாவமும் நம்ம தமிழகத்தில் மிகவும் பெருகி வருகிறது. எனவே விசுவாசிகள் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். நல்ல போதர்களும் நல்ல விசுவாசிகளும் அவங்கள பார்த்து கெட்டு போயிடக்கூடாது, சரியான வழியில் போய் கொண்டிருக்க வேண்டும். அதே போல் அந்த ஊழியர்களும் அவர்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். எனவே கர்த்தர் தாமே நம் தமிழக சபைகளையும் தமிழ் கிறிஸ்தவர்களையும் இப்படிப்பட்ட நயவஞ்சகமான கள்ள ஊழியர்களுடைய கரங்களிலிருந்து காப்பாற்றுவாராக. ஆமென்.